Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவா கம்பெனியோட ஆடியோ ஐசி போர்டை பற்றின கனெக்ஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இந்த போர்டு கொஞ்சம் வித்தியாசமான போர்டு. ஆகவே இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமலும் போகலாம். ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை பற்றின கம்பெனி நேம் பார்த்துடலாம். இந்த கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா ஐவாவான்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒன்று நம்ம இந்த ஒரு கம்பெனிலேருந்து எடுத்திருக்கோம். இந்த போர்டு WIC போர்டு, அதாவது 2 சேனல் வரக்கூடிய போர்டு. ஐசி நம்பர் பார்த்திங்கன்னா 4440 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த போர்டுலாம் வெளில கிடைக்குமான்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையர்லாம் போடுவாங்க, அதாவது ரெடிமேடு ஆம்ப்ளிஃபையர் அதில் இருக்கும். இப்போ இருக்கான்லாம் தெரில. ஓகே, இந்த போர்டோட செக்ஷன் நம்ம பார்த்துடலாம். இது மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ஐசி செக்ஷன், கீழே பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கான செக்ஷன். அண்டு இதில் என்ன 2-3 விஷயம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், அதாவது ஏசி டிசியை மாற்றக்கூடியது. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி கெய்னர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட் 2 சேனலுக்கு கெய்னர் செக்ஷன் இது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போர்டோட பேக் சைட் பார்த்துடலாம். போர்டோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஐசிக்கான செக்ஷன். அண்டு இந்த பக்கம் ஒரு ஐசிக்கான செக்ஷன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கான ஃபுல் செக்ஷன் இது. இதிலே எல்லாமே வந்துடும். இன்புட்டு, அவுட்புட்டு, பேஸ் ட்ரிபிள், வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கெய்னர் செக்ஷன், அதாவது 2 சேனலுக்கான கெய்னர் செக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் டயோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் பண்ணோம். மேலே நம்ம 12 வால்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம், 12 வால்ட்டு இன்புட்டு இதில் கொடுத்துக்கலாம், அதாவது ஐசிக்கு பவர் போகிறதுக்காக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கனெக்ஷனோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பேஸ் ட்ரிபிள் போர்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த 3 பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இது மெயின் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டோட அவுட்புட்டு, பொதுவாக அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. இதை வளைச்சி ட்ராக் எடுத்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே இதில் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் பண்ணிட்டு டைரெக்டாக இந்த ஐசியில் இன்புட் இருக்கும். ஐசியில் இன்புட் பார்த்திங்கன்னா இந்த 3வது பின்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 3வது பின்லேருந்து இந்த இடத்துல நம்ம இன்புட்டு கொடுக்கணும், அதாவது இந்த பாயிண்ட்டு தான் இன்புட்டு. அதேமாரி இந்த பக்கம் 3வது பின் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த இன்புட் வந்துடும். ரெசிஸ்டரோட எண்டு அதில் இன்புட் வந்துடும். அது பேக் சைடு திருப்பி பார்த்தா தெரியும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு ஈஸி தான் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீழே பேஸ் ட்ரிபிள் ஃபஸ்ட்டு உள்ளது பேஸு, 2வது ட்ரிபிள், ஃபஸ்ட்டு உள்ளது பேஸு, 2வது உள்ளது ட்ரிபிள், அந்தமாரி தான் வந்துடும். அடுத்தது இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் நம்ம இதில் இன்புட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய 2 அவுட்புட் ஒயர் நம்ம இந்த கீழே உள்ளதை கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் உள்ள 2 பின்னு இருக்கும். இந்த டயோடு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. டயோடு கனெக்ட் பண்ணுறதுல 2 பின்னில் நம்ம கொடுத்துடணும். மேலே பார்த்திங்கன்னா அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணிட்டு மேலே வந்துடும். மேலே நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துலையும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரை கொடுத்துட்டோங்கன்னா மேலே நமக்கு 12 வால்ட்டு அவுட்புட்டு கிடச்சிரும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மற்ற போர்டுக்கு கனெக்ஷன் பண்ணுறதுக்கு மேலேருந்து எடுத்துக்கலாம். அந்த மேலே கனெக்ஷன் வருது தான் இந்த 2 ட்ராக்கு. இந்த 2 ட்ராக்லேயும் நம்ம பஞ்சுவல் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கெய்னர் செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆடியோ இன்புட்டு கொடுக்கணும், இந்த இடத்துல ஒரு ஆடியோ இன்புட்டு கொடுக்கணும். இந்த 2 இடத்துல நம்ம பின்னாடி டிவி கனெக்ஷனு அண்டு மைக்கு கொடுக்குதுன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம இன்புட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு, அதேமாரி இந்த 2 பாயிண்ட்டும் ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு பாடி எர்த்து கொடுக்குறதுக்காக ஐசியை கிரவுண்ட் பண்ணணும் நம்ம. இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள கிரவுண்டுக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள கிரவுண்டுக்கும் நம்ம 2 ஒயர் ஜம்பர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கணும். அதை பார்த்திங்கன்னா இங்கே கீழே உள்ள கிரவுண்ட்லேயும் மேலே ஐசியில் கனெக்ட் பண்ணிருக்க கிரவுண்ட்லேயும் நம்ம ஜம்பர் லைன் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஐசியை நம்ம பாடி எர்த்து கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் இது. புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி புரியலன்னா திருப்பி ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும்.
கெய்னர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டேரெக்டாக கெய்னரில் கொடுத்து மைக்கு பின்னில் கொடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து டிவிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திரும்பிய புஷ் பட்டன் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். அவ்வளோதான் மேட்ரு. இதில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, மற்றபடி ஒரு விஷயமும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.